வெளிநாட்டு மோகத்துல வெள்ளைக்காரங்க பண்ற மாதிரி பிறந்த நாள் கொண்டாட ஆரம்பிச்சாங்க. அப்படி கேக்கு வெட்டுறதுக்கும் முன்னால அது மேல மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சு அந்த தீபத்தை ஊதி அணைச்சிட்டு கேக்கு வெட்டி சாப்பிடுற கலாச்சாரம் வந்துருச்சு. இதுக்காக பலரும் கடன் வாங்கியாவது செலவு பண்ணணுங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்கிறது ரொம்பவே வருத்தமான விஷயத்த. சமீபத்துல ஒரு நாளிதழ்ல செய்தி வந்தது. ஒரு குழந்தையோட பிறந்த நாளை கேக்கு வெட்டி கொண்டாட முடியலையேன்னு ஒரு அம்மா தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு துணிஞ்சிட்டாங்க. அந்த அளவுக்கு அதை முக்கியம்னு நினைச்சிட்டாங்க. தீபத்தை மெழுகுவர்த்தியில ஏத்தி அதை ஊதி அணைச்சு பிறந்த நாள் கொண்டாடுறது ஒரு அபசகனம். எல்லாரும் சாப்பிட போற பொருள் மேல தெரிஞ்சோ தெரியாமலோ எச்சில் படுற மாதிரி ஊதுறது எந்த வகையில நியாயங்க? தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் அவரு தான் திரைப்படங்கள்ல நடித்த காலத்துல ஒரு திரைப்படத்துல சொல்லியிருக்காரு. ஆமாங்க, 1970களில் வந்த இன்று போல் என்றும் வாழ்க, ஹீரோ எம்ஜிஆர் கதையில கதாநாயகியோட பிறந்த நாள் கொண்டாடுற சீன்ல அந்நிய மோகத்தை பத்தி தெளிவா எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு. இது சமூக அக்கறை மற்றும் தேசத்தின் கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வு ஊட்டுதல் அப்படிங்கிற அடிப்படையில தாங்க பார்க்க தோணுது. அது சம்பந்தமான காட்சியை இப்ப நீங்களே ஒரு தடவை பாருங்க. ஓரமா நிக்கிறீங்க? நான் சொல்றேன், கோச்ச கூடாது. மெழுகுவர்த்தி எரிஞ்சிட்டு இருந்ததுல அதை ஏன் அணைச்சிங்க? அணைஞ்ச விளக்க ஏற்றி வைக்கணும், எரியிற விளக்க அணைக்க கூடாதுங்க. இதுதான் நாகரிகம். நாகரிகமா? எரியிற விளக்க அணைக்கதான் நாகரிகமா? அம்மா பிறந்தாள்னு சொன்னா ஏழைகளுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு அவங்க வயிறார மனசார உங்களை வாழ்த்துனா நல்லது. அதை விட்டுட்டு எரியிற விளக்க அணைச்சுப்பட்டு எல்லாருமா சேர்ந்து ஐயோ ஐயோ குஜோ முடியும் கத்துறீங்களே, பரவாயில்லம்மா. இதுதான் நாகரிகம் தான். நான் ரொம்ப முன்னேறி வச்சு. ஆனானப்பட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களே இவ்வளவு தெளிவா நம்ம இந்திய தமிழ் கலாச்சாரத்தை பத்தி எடுத்து சொன்ன பிறகும் நாம இன்னும் கூட பிறந்த நாளுக்கு தீபத்தை ஊதி அணைச்சு கொண்டாடுற முறை தேவையான்னு நீங்களே முடிவு பண்ணுங்க.